ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோவில் உங்களை திருப்பியும் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு எஸ் கைலாசபுரம் 100வது வருஷ ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு முதல் நாள் காலையில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து சர்ச்சுக்கு போனோம். காலையில் சர்வீஸ் நடந்ததுங்க. அந்த சர்வீஸ் பார்ப்போம். கட்டவில்லை, கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நமக்கு தோல் கொடுத்திருக்கிறார். 100வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைனால நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. வெளியே போட்டிருந்த பந்தல்லையும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சைட்லேயும் நின்றுட்டு நிறைய பேர் வந்து ஆராதனையை கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்தாங்க. திருவிருந்து முடிஞ்சோன்னா சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் போய் ஆசீர்வாத தட்டை ஏலத்துக்கு விடுறத பார்க்க போனோம். ஆசீர்வாத தட்டு ஏலத்துக்கு போகிறது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வருஷமும் ஆசீர்வாத தட்டு ஏலத்துக்கு கொடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஆசீர்வாத தட்டு ஏலத்துக்கு கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாத தட்டை வாங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசியில் யாருக்கு அந்த ஆசீர்வாத தட்டு கிடச்சிச்சு, என்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தங்க பொருத்தம், ஒரு பைபிள், 30,000 ரூபாய், 30,000 ரூபாய், 5,000 ரூபாய், 40,000 ரூபாய், 42,000 ரூபாய், 50,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஒரு தரம், 51,000, 55,000, 55,000 ரூபாய் ஒரு தரம், 55,000 ரூபாய், 55,000 ஆசீர்வாத தட்டு, தங்க மோதிரம், ஒரு பைபிள் எல்லாம் இருக்குது. 55,000, 56,000 ரூபாய், 60,000 ரூபாய், 60,000 ரூபாய் ஒரு தரம் ஆசீர்வாத தட்டு. ஒரே தட்டு தான் இருக்கு. 60,000, 65, 65 70,000 ரூபாய், 70,000 ரூபாய், 75,000 ரூபாய், 75,000 ரூபாய் ஆசீர்வாத தட்டு. 80,000 ரூபாய், 90,000 ரூபாய், 90,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஒரு தரம், 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஒரு தரம், 1,00,000 ரூபாய் ரெண்டு தரம் ஆசீர்வாத தட்டு விட்டுற போறேன். 1,00,000 ரூபாய் 3 தரம். கடைசியாக இந்த ஆசீர்வாத தட்டை யார் வாங்குவாங்கன்னு அவளோட பார்த்துட்டே இருந்தோம். எல்லாரும் மாற்றி மாற்றி ஏலத்தில் அவங்களோட அமௌண்ட்டை சொல்லிகிட்டே இருந்தாங்க. 40,000, 50,000, 60,000ன்ட்டு கடைசியில் 1,00,000 ரூபாய்க்கு அந்த ஆசீர்வாத தட்டு ஏலத்துக்கு போச்சு. இந்த ஏலம் முடிஞ்சோடனே சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிற எல்லார்ட்டையும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த 100வது வருஷ ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நீங்கள் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது, இது வரைக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் கலந்துட்டுருக்கீங்கன்ட்டு இந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் பேட்டி எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாகவே பதில் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற இந்த பிரதர் பேசுகிறது மட்டும் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவர் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் வந்து எங்களுக்கு கிளியராக இல்லாதனால எங்களால் இந்த காணொலியில் இவர் பேசினதை போட முடியல. அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. மற்ற எல்லோரும் பேசினதையும் நான் அடுத்தடுத்து போடுறேன். நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தது தான். நான் இருக்கிறது கோயம்புத்தூர். வருஷம் இங்க கோயில் ஆசனம் வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கிறது. இது 100வது வருஷம். அதனால ரொம்ப அருமையா எல்லா மக்களும் இங்க இனஜன பந்துக்கள் எல்லாருமே இங்க வருகை புரிந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 100வது ஆண்டு சிறப்பாக இருக்கிறதுக்கு கடவுள் நிர்மட்டமாக கிருபை செய்திருக்கார். நன்றி. என்னுடைய பேர் டார்வின். ஊர்ல ஆபிரகாம் சார் சொல்லுவாங்க, அவங்களுடைய பையனா. இது என்னுடைய மனைவி கிரேஸ், மகள் ஷைனி. நாங்க யூகேல மான்செஸ்டர்ல இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கோயில் பிரதிஷ்டைக்கு வந்து அட்டன் பண்ணன்றது வந்து எங்களுடைய ட்ரீம். கடவுள் இந்த வருஷமும் எங்களை குடும்பமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பேரு கிரேஸ் டாவின். இது எனக்கு செகண்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது.
வரணும்னு ரொம்ப ஆசை. கடவுளுடைய கிருபையினால எங்க குடும்பமா வந்து கடவுளை ஆராதிக்கிறோம். இந்த நல்ல 100 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல நாங்க பார்ட்டிசிபேட் கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் கொடானை கூட செலுத்துகிறேன். இந்த ஊரை பத்தி சொல்ல போனா இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பிளஸிங்ஸ், ஒரு அற்புதமான ஒரு வில்லேஜ். இங்க இருக்கிற சர்ச் வந்து எல்லாருமே ஆசிரியர், எல்லா உலகம் ஃபுல்லா நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. கடவுள் எங்களை வந்து இந்த நல்ல நாள்ல எங்களை கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமா. என் பேரு ஷைனி. நான் யூகேல தான் மோஸ்ட்லி லிவ் பண்ணிருக்கேன். இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் அனிவர்சரி வந்திருக்கேன் இந்தியால. இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சர்ச் அழகா டெக்கரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் எனக்கு இது வந்து எல்லா ஃபேமிலியும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும் ஒரே இடத்துல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி அங்க இருக்கிறதுனால போன்ல பேசுவோம், இல்ல வீடியோ கால் தான் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கு. என் பெயர் நாடாக்கன். கைலாசத்தில் பிறந்து இங்கே படித்து சென்னைக்கு வேலை நிமித்தம் போனவன். 50 ஆண்டு காலமாக இந்த அசன பண்டிகையை நான் ஒரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தவறாது கலந்து கொள்ள கடவுள் கிருபை செய்தார். இந்த நூற்றாண்டு விலையில் நானும் இன்னும் குடும்பமும் பேரப்பிள்ளைகளும் குடும்பமாக இந்த ஆலய பிரவேச பண்டிகை 100வது ஆண்டு பிரவேச பண்டிகை காண கர்த்தர் கிருபை செய்தார். கடவுளுக்கு நன்றி. மேலும் கடவுள் இந்த கைலாசபுரத்தில் பிறந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சர்வீஸ் நடந்ததை பார்த்தோம், எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆசீர்வாத தட்டி ஏலத்துக்கு விட்டாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. கடைசியாக இந்த சர்ச்சுக்கு வந்த மக்கள், அதாவது இந்த ஊர் மக்கள், இந்த அசனத்து அன்னைக்கு, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அசனத்துக்கு வந்துடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் யூகேலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க, சிலர் சென்னையிலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க. இது மாதிரி இதில் நிறைய பேர் இருக்காங்க. எங்களால் எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்க முடியல, ஒரு சிலர் நாங்கள் எடுத்தோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகவே இந்த அசனத்துக்கு வந்ததை பற்றி பேசினாங்க. கடைசியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 8 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. பார்ட் 3 வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆசனத்துக்கு எப்படி ஃபுட்டெலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அந்த கடை விருந்து எப்படி நடந்தது, எவ்வளோ மக்கள் வந்தாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.